பெந்தகோஸ்தே பேரொளியின் ஆகஸ்ட் மாத இதழ் இளைஞர் பகுதி. தப்புவித்து பாதுகாக்கிற தேவன். ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்து வந்த தாமஸ் குத்ரி என்ற தேவ மனிதன் ஜெபிக்கும்படி தனிமையான இடங்களை தேடிச் செல்லும் வழக்கமுள்ளவராய் இருந்தார். ஒரு நாள் அவர் அத்தேசத்தில் உள்ள ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுள் ஒன்றாகிய அர்ப்ரோத் என்னும் பகுதிக்கு சென்றார். மிக உயரமானதும் செங்குத்தானதும் மிக வழுக்கலானதும் ஆழமான பிளவுகள் உள்ளதுமான அப்பாறை பகுதி கடலை ஒட்டி அமைய பெற்றுள்ளது. அதன் மேல் அவர் மிக கவனமாக அடியெடுத்து வைத்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு கணம் அவரது காலடி தவறிவிட்டது. தன் சமநிலையை இழந்த அவர் விழுந்துவிடக்கூடிய நிலையிலானார். மிக வழுக்கலான அப்பாறையில் பிடித்துக் கொள்வதற்கும் ஏதுமில்லை. கீழே கொந்தளிக்கும் கடல். அவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே விழுந்தால் அவர் மரிப்பது நிச்சயம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தேவனே என்னை காப்பாற்றும் என்று தேவனை நோக்கி ஒரு அபயக்குரல் எழுப்பினார். அது ஒரு நீண்ட ஜெபம் அல்ல, 3 வார்த்தைகளை கொண்ட மிக சிறியதொரு ஜெபமே. தப்பிக்கொள்வதற்கு மனித பேலன் போதுமானதாயிராத அந்த சூழ்நிலையில், மனிதர் ஒருவரும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் தேவன் தாமே தமது நீதியின் வலது கரத்தினால் அவரை தாங்கினார். அதிசயமான விதத்தில் அந்நேரமே அவர் மீண்டும் தன் சமநிலையை அடைந்து உயிர் தப்பி பிழைத்தார். தேவசித்தம் செய்யும்படி தன்னுடைய சுக வாழ்வை தியாகம் செய்து ஆப்பிரிக்காவுக்கு சென்ற முதல் மிஷனரியாகிய டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வனவிலங்கின் தாக்குதலின் நின்றும், அதை தொடர்ந்து ஒரு விஷப்பாம்பின் தாக்குதலின் நின்றும், அதன் பின்பு ஆப்பிரிக்க பழங்குடியினரின் தாக்குதலின் நின்றும் தேவனால் அற்புதமாக தப்புவிக்கப்பட்டு மயிரிழையில் உயிர் பிழைத்தார். இங்கிலாந்தில் உள்ள எப்வர்த் என்ற கிராமத்தில் தேவபக்தி மிக்க போதகர் ஒருவரது வீட்டில் ஓரிரவு பயங்கரமான தீ விபத்து ஒன்று நேரிட்டு தீ விரைவாக பரவிற்று. வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென விழித்தெழுந்து அப்பேராபத்திற்கு தப்பிக்கொள்ளும்படி வெளியே விரைந்தோடினர். ஆனால் சுமார் 5 வயதுள்ள ஒரு சிறுவன் மாத்திரம் மேல் மாடியில் சிக்கிக் கொண்டான். கதவுகள் படிக்கட்டுகள் யாவும் தீக்கு இரையாகிக் கொண்டிருந்தன. வெளியே திகைத்து நின்று கொண்டிருந்தவர்களுக்கு சடுதியாக ஒரு யோசனை உதிக்கவே அவர்கள் ஒருவருடைய தோளின் மீது ஒருவராக மேல் மாடியின் ஜன்னல் வரை ஏறி நின்று தீயில் சிக்கியிருந்த வீட்டினுள் இருந்த சிறுவனை அந்த ஜன்னலின் வழியாக கீழே இறக்கி விட்டனர். அச்சிறுவனே பின் நாட்களில் தேவனுடைய கரங்களில் வல்லமை மிக்கதொரு ஆயுதமாக திகழ்ந்த தேவ மனிதனாகிய ஜான் வெஸ்லி ஆவார். அவர் தனது தூதுகளில் இச்சம்பவத்தை குறிப்பிட்டு, இது அக்னியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா, சகரியா 3:2 என்று தன்னை குறித்து கூறுவது வழக்கம். அவரது சிறு வயதிலேயே அவரை அழித்து விடும்படி சாத்தான் சதித்திட்டமிட்ட போதிலும் அவரை குறித்த கர்த்தரின் யோசனையே வென்றது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8, 15, 20, 21 என்று உரைத்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை எத்தகைய சோதனைகளில் நின்றும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதற்கு நாம் எடுத்து எம்பக்கூடிய எண்ணற்ற சாட்சிகளுள் இவை ஒரு சில. ஆம், அவரால் நம்மை தப்புவிக்க கூடாத எந்த ஒரு சோதனையும் இல்லை. வேதாகமம் அவருக்கு வழங்கும் அநேக நாமங்களுள் ஒன்று தப்புவிக்கிறவர் என்பதாகும். தப்புவிப்பதில் அவருக்கு நிகரானவர் எவரும் இலர். சங்கீதம் 35:10. எவர்களை தேவன் தப்புவித்து பாதுகாக்கிறார்? தம்மில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 97:10. அவன் என்மேல் அன்பு வைத்திருப்பதினால் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 91:14. ENG என்பது அவரது வாக்குத்தத்தம். கர்த்தரில் அன்பு கூறுதலும் அவருக்கு பயப்படுதலும் ஒருங்கிணைந்தே சொல்லுகின்றன. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தமது ஜீவனையே ஈந்தவரை எனது இந்த நினைவோ சொல்லோ செயலோ துக்கப்படுத்தி விடுமோ என்ற பயத்துடன் ஜீவித்தலை கர்த்தருக்கு பயப்படுதலாகும். வாலிபனே, இத்தகைய தேவ பயம் உன்னில் உண்டா? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீதிமொழிகள் 23:17. மேலும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
நீதிமொழிகள் 8:13 என்று திருவசனம் கூறுகிறது. நீ மெய்யாகவே கர்த்தரில் அன்பு கூறுவாயாகில் நீ தீமையை வெறுக்கிறவனாகவும் அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவனாகவும் இருப்பாய். மல்கியா 2:11. அவ்வாறாயின் அவர் உன்னை சாத்தானின் சதி யோசனைகளுக்கெல்லாம் தப்புவித்து பாதுகாப்பார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 என்று கூறப்பட்டுள்ளதே. தம்மை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 37:40. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சங்கீதம் 22:4 என்று தாவீது கூறுகிறான். ஆசியாவில் அப்போஸ்தலர் பவுலும் அவரோடு இருந்தவர்களும் ஒரு முறை மரண விளிம்பு வரை செல்ல நேர்ந்தது. அச்சந்தர்ப்பத்தை குறித்து அவர், மரணம் வருமென்று எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:8-10 என எழுதுகிறார். வாலிபனே, உன் நம்பிக்கை யார் மேல் எதன் மேல் இருக்கிறது? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 2:22 என்றும், பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். சங்கீதம் 146:3 என்றும் திருவசனம் கூறுகிறது. எக்காலத்திலும் நம்பப்பட தகுந்தவர் நம் தேவன் ஒருவரே. ஏசாயா 26:4, சங்கீதம் 62:8. ஆகவே நீ எல்லாவற்றுக்காகவும் அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க கற்றுக்கொள்வாயாக. தம்மை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். சிங்கங்களின் கெவியில் போடப்பட்டிருந்த தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தானியேல் 6:23. இளைஞனாகிய தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருந்த ஆட்டுக்குட்டி ஈயஞ்சி ஒன்றினை கவ்விக்கொண்டன. அவன் அவற்றை தொடர்ந்து போய் அவற்றை அடித்து அதை அவைகளின் வாய்க்கு தப்புவித்த போது அவை அவன் மேல் பாய்ந்தன. அவன் அவற்றை அடித்து கொன்று போட்டான். அவன் பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்துக்கு விரோதமாக சென்ற சந்தர்ப்பத்தில் இதை ராஜாவாகிய சவுலிடம் குறிப்பிட்டு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:34-37 வரை என்று விசுவாசத்தோடு கூறினான். அவ்வாறே கர்த்தர் கோலியாத்தின் கைக்கும் அவனை தப்புவித்து சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் மூலமாக மாபெரும் ஜெயத்தை கட்டளையிட்டார். தேவ பிள்ளையே, உலகம், மாம்சம், பிசாசு போன்றவற்றோடு உனக்குள்ள யுத்தத்தில் அவை உன்னை மேற்கொள்ளாதபடி அவர் உன்னை தப்புவித்து அவற்றின் மேல் உனக்கு பூரண ஜெயமளிப்பார் என்ற விசுவாசம் உன்னில் உண்டா? உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 என்பதை நீ உன் நினைவிற்கொள்ளுவாயாக. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 145:18-19. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். சங்கீதம் 22:5 என நாம் வாசிக்கிறோம் என்றோ. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:6 என்பது பலமுறை தாவீதின் அனுபவமாயிருந்தது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சங்கீதம் 72:12 என்று திருவசனம் கூறுகிறது. நீ ஆவியில் எளிமையுள்ளவனாக உன் இக்கட்டில் அவரை நோக்கி கூப்பிடுவாயாகில் அவர் உன்னை தப்புவிப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15 என்று வாக்கு அருளியிருக்கிற நம் தேவன் தமது வாக்குத்தத்தங்களில் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். தம்மை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தானியேல் 3:17 என்று தங்கள் ராஜாவை நோக்கி சவால் விடுத்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 யூத வாலிபர் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி சூளையின் நடுவில் போடப்பட்டனர். அப்போது அவர்கள் சற்றும் சேதமடையாமல் காக்கப்பட்டதுடன் அவர்களை தேவன் அற்புத சாட்சிகளுமாக்கினார். வசனம் 24 முதல் 27 வரை. மேலும் அவரை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்த தானியேல் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் அற்புதமாக அவனை அவற்றுக்கு தப்புவித்தார். தானியேல் 6, 10, 16, 20. வாலிபனே, நீ சபை கூடி வருதலை அசட்டை பண்ணாமல் மகிழ்ச்சியுடன் கர்த்தரை ஆராதிப்பதுடன் எப்போதும் அவரை உன் இருதயத்தில் பாடி துதித்து ஆராதித்துக் கொண்டிருப்பாயாகில். எபிரேயர் 10:25, 13, 15. எபேசியர் 5, 19, 20. நீ எல்லா தீமைகளின் நின்றும் தப்புவித்து காக்கப்படுவாய். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா 20:13 என எழுதப்பட்டுள்ளதே. உன் தேவனும் உன் சிருஷ்டிகருமாயிருக்கிற கர்த்தரையே சேவிப்பதில் நீ உண்மையுள்ளவனாயிருப்பாயாகில் சகல வியாதிகளும் கூட அவர் உன்னை விலக்கி பாதுகாப்பார். யாத்திராகமம் 23:25, ரோமர் 1:21, 25, 26. தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கிறவர்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாக்கிறார். நீ உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலிலும் தங்கியிருப்பாயாகில் தேவ சித்தத்தின் மத்தியில் உன்னை காத்துக்கொண்டு எப்போதும் அவரது சமூகத்திற்குள் ஜீவிப்பாயாகில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் உனக்கு பலத்த பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91:1 முதல் 4. நீ சாத்தானின் கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படுவாய். உன்னிலும் பலத்த வல்லமைகள் உனக்கு எதிரிட்டு வரினும் அவை உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அவை இலபொருளாகும். அவைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறாரே. எரேமியா 31:11, ஏசாயா 41:12, 1 யோவான் 4:4. எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வான் என்று தேவனிடத்தில் இருந்து சாட்சி பெற்றிருந்த தாவீது தன்னை கொல்லும்படியாக ஈட்டியோடு தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ராஜாவாகிய சவுலின் கைகளில் நின்று பலமுறை அதிசயமான விதத்தில் தேவனால் தப்புவிக்கப்பட்டானன்றோ. அப்போஸ்தலர் 13:22, 1 சாமுவேல் 23:14, 26, 18. தேவசித்தம் செய்தலின் பல அம்சங்களுள் ஒன்று தீமையை நன்மையினால் வெல்லுதல் ஆகும். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. நீதிமொழிகள் 10:23. ஆனால் அத்தகைய புத்தியினரான மனுஷருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின் மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 பேதுரு 2:15 என்று எழுதப்பட்டுள்ளதே. ஒரு சந்தர்ப்பத்தில் சவுல் தாவீதை நோக்கி, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் 24:17 என்று கூறுகிறான். உனக்கு தீமை செய்கிறவர்களையும் நீ நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வாயாகில் நீ தேவசித்தம் செய்கிறவனாயிருப்பாய். இவ்வாறு உன்னதமானவரின் மறைவில் நீ இருக்கும் போது உனக்கு விரோதமாக எழும்பும் வல்லமைகள் உன் பலத்திற்கு மிஞ்சினவை போல் தோன்றினும் அவை அதமாகும். யாதொரு மந்திர சக்தியும் உன்னை அணுகுவதில்லை. தேவன் தமது கிருபையினால் உன்னை அவற்றுக்கு தப்புவித்து பாதுகாப்பார். அருமை வாலிபனே, நீ உன் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உன்னை தாங்கினேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஏசாயா 46:3-4 என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். மேற்கூறப்பட்டுள்ள அம்சங்களை நீ உன் அனுபவமாக்கிக் கொள்வதின் மூலம் அவரது இவ்வாக்குதத்தத்தை நீ உன் சொந்தமாக்கிக் கொள்வாயாக. அத்துடன் கிறிஸ்துவின் நாளில் அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமாயிருந்து பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலமாகிய உபத்திரவ காலத்திற்கும்
தப்புவிக்கப்படுவாயாக.